ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிங்கில் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு சமைக்க வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி, தக்காளி ஜாம், தால்ச்சா, வெங்காய பச்சடி, தயிர் சாதம், ஊறுகாய், சிக்கன் கிரேவி, அப்புறம் சைவ சாப்பாடு 50 பேருக்கு அதான் செய்ய வந்திருக்கோம். அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தயிர் சாதம் போட்டு இறக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம டீம்லாம் எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் வெஜிடபிள் கட் பண்ணுறது, எலுமிச்சைப்பழம் புளிகிறது அப்படின்னு. தயிர் சாதத்துக்கு பட்ரு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தயிர் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உளுந்துக்கு மாவாட்டை கிரைண்டரை கழுவிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இஞ்சி பூண்டு தேவையான பொருட்கள் எல்லாம் அரைச்சி வந்துருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஆயா வந்து மல்லித்தலை, புதினா, காய்கறி எல்லாம் அலசி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை, டக்குன்னு செய்கிறோம் டப்புன்னு முடிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயிர் சாதம் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜாமுக்கு நைட்டே போட்டாச்சு. தக்காளி ஜாமு காலையில் தேன் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இதில் தேனை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஜாமும் முடிஞ்சிருச்சு. தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு வேக்காடு விட்றாங்க. தால்ச்சாவுக்கு நம்ம ஒரு 1000 பேர்த்துக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறோம் இன்றைக்கி. வட்டாவெலாம் ஏற்றி முட்டைக்கு வேக்காடுக்கு தண்ணி போட்டாச்சு. முட்டை வந்தோடனே ஏற்றிட வேண்டியதான். இந்த சைடு ரசம் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. முட்டை வந்துருச்சு, 1000 முட்டை. இந்த முட்டையை தண்ணியில் நம்ம இறக்கிடலாம். உப்பு எண்ணெய் போட்டு வேக வச்சிடலாம் முட்டை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி உரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளேயும் வெளியில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து ஒரு வட்டா பிரியாணி ஏற்றி உலை தண்ணி ஊற்றிட்டாங்க. அடுத்த வட்டா வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் வந்துருச்சு. சிக்கனை வாஷ் பண்ணி அப்படியே கூடையில் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வட்டாவுக்கும் ஒவ்வொரு கூடை அப்படின்னு. சிக்கன் கிரேவிக்கு சின்ன பீஸு, பிரியாணிக்கு பெரிய பீஸுன்னு தனித்தனியாக வந்து அலசி கூடையில் வடிகட்டி வச்சாச்சு. தண்ணி வடிகட்டுன்னு ஒரு வட்டா இறக்கிட்டு அடுத்த வட்டாவும் ஏற்றிட்டாங்க. ஏற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு சைடில் உள்ள வட்டா இறக்கிட்டாங்க தம் போட. அதுக்கு வாழையில் போட்டு தம் போட போகிறாங்க. நல்லா நெருப்பை அள்ளி மேலே போட்டு ஒரு வெயிட்டுக்கு ஒரு கல்லை வச்சு தம் 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தம்மை பிரித்தாச்சு. நெய் ஊற்றி இப்போ வந்து தம் உடைக்க போகிறாங்க. சிக்கன் பிரியாணி வாங்க தம் உடைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூஸியாக பொலன்னு அப்படியே சிக்கன் பிரியாணி தயாராகிருச்சு. நல்லா வாசம் மணமாக தூக்குனுச்சு. அப்படியே அந்த ஆவி பறக்க அந்த பிரியாணி வாசனையே வேறு லெவல் தாங்க. அந்த பிரியாணின்னு சொன்னாலே சில பேருக்கெல்லாம் அப்படியே எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களே, அவங்களாம் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கீழே, பிரியாணி லவ்வர்ஸ். அடுத்த வட்டா ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த வட்டாவை ஏற்றிட்டாங்க. அடுத்த வட்டா ஏற்றிட்டு ஆயிலு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுத்த வட்டா ஏற்றிட்டாங்க. ஏற்றி உப்பு செக் பண்ணி போட்டாங்க. அதுக்குள்ளேயும் உள்ளார பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு பழங்கள்லாம் போடுறாங்க. இன்றைக்கி பகலாபாத் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தயிர் சாதத்துக்கு திராட்சை போட்டு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம டீம்லாம் முட்டை உரிக்கிறதுக்கு களம் இறங்கிட்டாங்க. அதனால் முட்டையை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து பொறுமையாக உரிச்சிக்கிட்டு இருக்காங்க, உடஞ்சிடாமல். முட்டை எப்படியா இருந்தாலும் உடச்சி தான் உரிக்க போகிறோம். இருந்தாலும் நம்ம கை வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து தான் உரிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அடுத்த வட்டா இறங்கி பொலன்னு உதிரியாக அப்படியே இறங்கிருச்சு. இந்த பிரியாணியை பாருங்கள், வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லா பிரியாணியும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே டேஸ்ட்டில் இறங்குனுச்சு எல்லாம். அடுத்து சிக்கன் கிரேவி கப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளேட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் பிரியாணி 4 டேபிள் தனியாக ஒதுக்கி சைவ சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், வறுவல், பொரியல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சேமியா பால் பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. அப்பளம், வடை எல்லாமே தயாராக இருந்துச்சு. வெங்காய பச்சடியோட இங்கிட்டு சைவம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிட்டு நான்வெஜ்ஜு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டீமு பரபரப்பாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு.